இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் புதன் பகவான் 2/4/2025 தேதியான இன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான், அதேபோல் மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள். மட்டுமில்லாமல் மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள். ஜோதிட வகையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி. குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அந்த வகையில் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என சொல்லப்படுகிறது. அதாவது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டை மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறாருங்க. அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது. அந்த வகையில் புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக கும்பராசியை சேர்ந்த அவிட்ட 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சனி ராசியில் ஆட்சி, அஷ்டமாதிபதி மற்றும் 5க்குரிய புதன் ராசியில் வக்ரம் பெற்று ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வரவுகள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். கடன்கள்ல ஒரு பகுதி அடையுங்க. புதிய முதலீடுகளை இப்போது தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான கிரக நிலைகள் பலம் குறைந்து இருப்பதால புதிய முயற்சிகளை கைவிடுங்க. குரு உங்களுடைய தொழில் ராசியை பார்ப்பதால பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டுங்க. மேலதிகாரிகளிடமிருந்து எந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சிரமமான ஒரு காலகட்டம் என்பதால பொறுமையோடு இருங்க. உடல் உபாதைகள் சிறிய அளவில் இருக்கும் போதே கவனித்துக் கொள்ளுங்க. செலவில் எச்சரிக்கையோடு இருந்தால் வீண் விரயங்களை குறைத்து கொள்ளுங்க. காரணம் தேவையற்ற வழியில் பொருள் செலவாகுங்க. பொருள் தொலையும் வாய்ப்பும் இருப்பதால கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளின் படி இக்காலகட்டம் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் நிலை கொண்டிருப்பதால கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப பொறுப்புகள், பிரச்சனைகள் ஆகியவற்றின் காரணமாக அதிக அலைச்சலும் வீண் விரயமும் நிம்மதியும் குறையக்கூடும் என்பதை எடுத்துக்காட்டுது. ஆரோக்கிய
விடயத்திலும் அதிக கவனம் அவசியங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவருடைய ஆலோசனையை பெறுவது நல்லது. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் திருமண முயற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்படக்கூடுங்க. உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. வீண் செலவுகள்ல பணம் விரயமாகும். ஏதாவது ஒரு காரணத்தினால் வெளியூருக்கு சென்று வர வேண்டிய அவசியம் உண்டாகுங்க. கற்பனையான அச்சம் மன நிம்மதியை பாதிக்குங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி காலம் நடக்கிறது. அதே போல் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாகும். ஆதலால் சிரமங்கள் என்பது சற்று குறைவாகவே இருக்குங்க. வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்கள் மனதிற்கு வேதனை அளிக்கும். உங்களால் நன்மை பெற்றவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்ள நேரிடுங்க. சக ஊழியர்களுக்கு பண உதவி செய்தால் அந்த பணம் திரும்பி வராது. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசியினருக்கு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் உங்களுடைய விற்பனை விலையை நிர்ணயம் செய்வதில் கடினமாக இருக்குங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகும். கூட்டாளிகளிடையே கருத்து வேற்றுமை உருவாகுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கும் தற்போது ஜென்மசனி காலம் நடைபெறுகிறது. கும்பராசியில் சனி பகவான் கடுமையான சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார் என கூறுகிறதுங்க. இக்காலகட்டங்களில் நாம் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. பிற மாணவ மாணவியருடன் வாக்குவாதம் செய்வதும் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை வயல் பணிகளில் சற்று கடுமையாக இருக்குங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சனி பகவான் மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்கள் இரவு நேரங்களில் சக்தி அதிகமாக இருக்கக்கூடும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. மிக புராதான ஜோதிட நூல்கள் இரவில் வாகனம் ஓட்டுதல் தனியே செல்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நன்மை செய்யுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி காலத்தில் உங்களுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியங்க. கூடுமான வரையில் கடின உழைப்பையும் தேவையற்ற கற்பனையான கவலைகளையும் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்துதுங்க. அதே போல் 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதி இது. அதனால் உடல் நலன்ல பிறருடன் பழகுவதில் வெளியூர் பயணங்களின் போது அதிக ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கும்பராசிரியர்களுக்கு தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வயதானவர்களுக்கு இயன்ற உதவி செய்யுங்க. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.